I am a guided channel friends. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SSGD கான்ஸ்டபிள் 2022 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வித்துகள் லிஸ்ட். அதாவது வந்து உங்களுக்கே தெரியும், பயோமெட்ரிக் மிஸ்மேட்ச்னால நிறைய பேர் வந்து 2022 வந்து கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எத்தனை மாதம் ஆயிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து 10 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் வந்தால் 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ அதற்கான அப்டேட்டில் என்ன இது ஒன்றுக்கான சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இமெயிலில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து போஸ்ட்லேயும் வந்து குயிக்காக வந்து வரும். கிட்டத்தட்ட வந்து 29ஆம் தேதி வந்து ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே வித்துகள்ட்டு தான், வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னும் ஒரு அப்டேட்டும் வந்து வரலை. பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், ஏஆராக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா வித்துகள்ட்டு வந்து விட்டுருக்காங்க. வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. சிஆர்பிஎஃபாக இருக்கட்டும், ஏஆராக இருக்கட்டும், மித்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த இதுக்கு வந்து அப்டேட் வந்து வரல. இது ஒன்றுக்கு மட்டும்தான் அதாவது வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு. சிஎஃப்எஸ்லாம் இருக்கட்டும், சிஎஃப்இ அதாவது வந்து நேஷனல் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அதை பற்றி வந்து பார்ப்பாங்க. இது வர இப்போ வந்து சிஎஸ்எஃப்க்கு மட்டும் வந்து ஜிமெயில் வந்து வந்திருக்கு. நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து பர்சனலாகவும் நான் வந்து கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்துருக்கு ப்ரோ, உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட இன்னொருத்தர் ஃப்ரெண்டுகிட்ட. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. இது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா வந்து 1 இயர்க்குள்ளே வந்து அவங்க வந்து போடுறதா அவங்க ரெக்ரூட்மெண்ட் தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சிஎஸ்எஃப்க்கு மட்டும் வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தெளிவாக வந்து பார்ப்போம். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வெரிஃபிகேஷன் வந்து தனிப்பட்டு மாறும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து மார்க் வச்சு போஸ்ட் அலர்ட் வந்து முடிஞ்ச உடனே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டு போயிடும். நியர்பை இருக்கக்கூடிய அந்த சிஎஃப்எஸ்எல் இருக்கட்டும், என்சிபிஆர்னு சொல்லிட்டு நேஷனல் கிரைம் ரெக்கார்டு, அந்த இதில் இருக்கட்டும், அவங்கவுங்க இதை ப்ராசஸை பொறுத்து டிலே ஆகும். அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு 100% வந்து வேலை இருக்குது, பட்டு கொஞ்சம் டிலே ஆகணும். இதுக்கான கேஸ் போட்டாலும் ஆர்டிஐ ஆர்டிஐ வந்து தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறது தான். அதனால் ஒரு யூஸுங்கிறது கிடையாது. என்ன ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ஜிமெயில் நிறையா வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். ஒரு அப்டேட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏஆரில் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சிஎஸ்எஃப்லேயும் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் உங்களுக்கே தெரியும் 1377 பேர்கிட்ட வந்து இருக்காங்க. இப்போ வந்து சிஎஸ்எஃப் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப் பொறுத்தளவு இது வந்து ஒரு கேண்டிடேட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எங்கேனா ராஜஸ்தானில் வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. நியரஸ்ட்டு ஏர்போர்ட் வந்து என்ன இருக்குது, டெல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயிலில் வந்தக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 8/7 இந்த மாதத்தை தான். கிட்டத்தட்ட 2 நாள் தான் ஆகுது, வந்து 2-3 நாள் தான் ஆகுது ஆர்டர் வந்து. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். ஏன்னா வந்து 1 இயர் மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ரீமெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து நார்மலாக வந்து ஓரளவு எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. A to Z வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேனா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பேசிக் டெபாசிட் வந்து ஒரு 8000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மெஸ் ஃபீஸுக்காண்டி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அதுவுமே ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 29/7 ஆஃப்டர்நூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் ஜாயின் ஆகணும். சப்போஸ் நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அட்வான்ஸை கூட ஒரு சில ரெக்கமெண்டெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து இப்போயே வந்து ஒரு ட்ரெயினோ ஃப்ளைட்டோ வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஒரு சில நேரம் ட்ரெயின் வந்து கிடைக்காது. சம்டைம் வந்து நார்த் சைட் போனாலும் இப்படி தான். நீங்கள் ட்ரெயின் எதுவும் புக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் குரூப்பில் இருப்பீங்க. நான் ஆல்ரெடி வந்து சிஎஸ்எஃபாக இருக்கட்டும், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் குரூப், ஒவ்வொரு குரூப் இப்போதைக்கு சிஎஸ்எஃப் போட்டுக்கனால அவங்க மட்டும் வில்லிங்காக இருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கூட ஒரு ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ வந்து புக் பண்ணி போகலாம். நீங்கள் டெல்லிக்கு எப்படின்னா 10,000 வந்து கேட்பாங்க. இப்போயே நீங்கள் புக் பண்ணிட்டா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து போஸ்ட்லேயே வந்து வந்துடும். நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் அதர் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு செல்ஃப் அட்டஸ்டேஷன் வாங்குறது எல்லாமே நீங்கள் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரிஜினல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேக்லாம் கிடையாது. ஒரு சில குரூப்லேயே நான் பார்த்தேன், ஒரு ஃபேக் நோட்ஸ் மாதிரி இந்த மாதிரி வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர்த்துக்கு அனுப்பியிருக்காங்கல்ல, ஃபேக்காக இருந்தால் இருக்கிற சான்சஸ் கம்மி தான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து போஸ்ட்லேயுமே வந்துடும். போஸ்ட் ஆஃப்டர் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா வந்து டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தா கரெக்டாக வந்து 29, ஏன்னா வந்து ரொம்ப நாள் இல்லை உங்களுக்கு. கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 18-17 நாள் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக கிளம்புறேன். ஏன்னா வந்து நார்த் சைடு போகும்போது இப்போ தான் ட்ராவலே உங்களுக்கு 4-5 டேஸ் வந்து ஆகும். அதனால தான் வந்து சொல்கிறேன்.
அதுக்கேற்றாலும் தயாராங்க. மெடிக்கலுக்கு அதுக்கேற்றாலும் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஹேர் கட் நீட்டாக பண்ணி சேவிங்லாம் நல்லா பண்ணி நல்லா வந்து போய்க்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போதைக்கு சிஎஸ்எஃப் தான் வந்திருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் நல்லா ப்ரொமோஷன் வாழ்த்துக்கள் அந்த மெம்பருக்கு. நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் அவருக்கும் வந்திருக்கு. இது வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எடுத்தது தான். அது வந்து ஜிமெயில் தான் வந்திருக்கு இப்போதைக்கு. அதனால தான் சொல்லியிருக்கேன். வித்துகள் லிஸ்ட் தான் இது வந்து 2022 தான். ஆல்ரெடி 2021 கிட்டத்தட்ட வந்து 850 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி 2018 வந்து நிறைய கேண்டிடேட் வந்து இருந்தாங்க. அவங்களுக்குமே ஒரு சில பேருக்கு வந்து வரலைன்னு சொல்லுவாங்க. வித்துகள்டு மாதிரி இந்த மாதிரி சப்போஸ் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது வந்து ஃபிங்கர் உங்களுக்கு வந்து டோசியர், அந்த டோசியர்னு சொல்லுவாங்க. அது இது விழுகலைன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிஎஃப்எஸ்லாம் இருக்கட்டும், அந்த இது நியர்பையில் எங்கே இருக்கோ உங்களுடைய அந்த டோசியர் வந்து எங்கே இது ஒன்று அனுப்பியிருக்காங்களோ அங்கே வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து மெயிலில் வந்து அனுப்பியிருக்காங்க. போஸ்ட்லேயுமே இந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் டோசியர் வந்து எடுக்கணும், நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட மெயில் கூட வரலாம். அப்போ அதனால் ஒரு சில நேரம் மெயிலையும் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்ட்லேயும் வந்து ப்ராப்பராக வந்து அனுப்பிடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வரும். இன்னும் ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆக இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து இது வரும். எல்லாருமே வந்து பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா வெயிட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இப்போ எஸ்எஸ்ஜிடி வந்து ஒரு சில பேர் வந்து பாஸ் ஆனதாக குரூப்பில் வந்து நைட் பார்த்தேன். அவங்களும் இதுக்குமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அதையே நம்பியும் இருக்கவும் கூடாது. ஏன்னா வந்து சொல்ல முடியாது, என்ன நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து உங்களுடைய மனநிலையை வந்து மாற்றிக்கணும். இவ்வளோ நேரம் டைம் ஆகலாம். ஏன்னா நானும் ஒரு கேண்டிடேட் தான் இதில். அதனால தான் சொல்கிறேன். நானுமே வந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்குமே வந்து வெயிட் பண்ணி ஏதாவது அப்டேட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு மெம்பருக்கு வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஆல்ரெடி வந்து சிஎஸ்எஃப் வந்து ஃபயர்மேன் வந்து ட்ரை பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து போயிட்டாப்புல. இதுக்குமே ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். என்ன ப்ரோ ஆஃபர் லெட்ரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்குமே ப்ராப்பராக வந்துருச்சு எனக்கு. அவர் ஆல்ரெடி வந்து ஃபயர் வந்து அந்தளவுக்கு வந்து ஜாப் இருக்காது. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து தெரிய சான்சஸ் இருக்குது. அந்த இதுக்கு வந்து அவர் வந்து செலக்ட் ஆகிட்டார்னால அது வந்து அதுக்கு போயிட்டாப்புல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆகிப்பா இந்த வீடியோ நல்லா வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்எஸ்ஜிடியாக இருக்கட்டும், வேறு நார்மலான தமிழ்நாடு காவல்துறை எதுவும் போட்டிருந்தா அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே நம்பி வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் வேலை உங்களுக்கு வந்து 100% உறுதி. ஏன்னா வெரிஃபிகேஷன் முடியணும். அது எத்தனை மாதம் ஆகும் என்ன ஏதுன்னு நம்ம வந்து சரியாக தெரியாது. 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ண சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஓயாமல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிஎஸ்எஃப் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வந்து வந்துருச்சு மாதிரி சொல்கிறாங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் நம்பர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இது அப்டேட் கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஹிந்தி சேனல்லையும் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது வித்துகள் அப்படி இப்படின்னு சொல்லி போட தான் செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் ப்ராப்பரான இது ரீசன்ஸ் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.